தனியா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு, நெக்ஸ்ட் வெந்தயம், லாஸ்ட் வந்து காஞ்ச மிளகாய். ஓகே, இது வந்து எண்ணெய் விடாமல் ட்ரை ஃப்ரை பண்ணோம். ட்ரை ஃப்ரை எவ்வளோ நேரம்னா, இதை தொட்ட உடனே நம்ம கை சுடணும், அவ்வளோதான். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி ப்ரௌன் எல்லாம் ஆகக்கூடாது. ஓகே, ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு இப்படி பாப் ஆகும். இப்படி பாப் ஆகும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு இப்படி பாப் ஆகும், சவுண்டு வரும். சவுண்டு கையாலேயே தெரிஞ்சால் அது ப்ரெஸ் ஆகிடும். ஃப்ரை ஆகலைன்னா அது ப்ரெஸ் ஆகாது. ஓகே, அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து அதுவும் ட்ரை, எண்ணெய் விடாமல் ஃப்ரை பண்ணோம். அது தொட்டால் கை சுடணும், அப்படி அது வந்து ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை. அடுத்து துவரப்பருப்பு. துவரப்பருப்பு அதே மாதிரி ட்ரை ஃப்ரை, அதே மாதிரி தொட்டால் கை சுடும், இப்போ விட்டு விடணும், அது மாதிரி ஃப்ரை பண்ணணும். வெந்தயம் என்னதுன்னா நிறைய சூடாகக்கூடாது, பாப் பண்ணக்கூடாது, கசப்பு ஜாஸ்தி ஆகிடும். இதை எதுக்குன்னா நம்ம டெய்லி சாம்பார் சாப்பிட்றதுனால இது கூலண்ட்டு, சாம்பாரோட மிளகாய்க்கு இது கூலண்ட் ஃபார் த பாடி, பிகாஸ் வி eat sambar every day, so this fenugreek will be useful for that. And second thing, you should not fry it too much. If you fry it too much, it will become bitter, then sambar will lose its taste. Now it's already ready, so I am putting it inside. Okay, now ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய். அது எதுக்குன்னா, நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் இதில் மிளகாய், காஞ்ச மிளகாய் கொடுத்தா தான் சூடு அதுக்கு ஏறும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே ஃப்ரை பண்ணோம். அதுக்கு 2-3 வாட்டி இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு பின்ன என்ன பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் வச்சு விடணும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸு அப்படியே வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணணும். எண்ணெய் ஃப்ரை ஆகிட்டு கூல் ஆகிடுத்து. இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு ட்ரிப்பாக 2 ட்ரிப்பாக எப்படி அரையணுமோ அப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணணும். ஒரு ட்ரிப்பு அரைச்சாச்சு. அடுத்த ரவுண்டை அரைச்சிட்டு ரெண்டையுமா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு டப்பாவில் போடலாம். அப்படியே போட்டுட்டோம்னா அது தண்ணி விட்டப்போ ஸ்பாயில் ஆகிடும் ஃபுல்லாக. அதே 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரித்து போட்டால் அது ஒரே கலராக வரும். 2 இருக்கிற மாதிரி போட்டால் டிஃப்ரெண்ட் கலராக வரும். இதை மிக்ஸ் பண்ணினா ஒரே கலர் ஆகிடும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணணும், வெடி ஏறாமல் அதே கலர் கொஞ்சம் லைட் ஆகிடும். ஓகே, இது சாம்பாராகவும் பண்ணலாம், பொரியலுக்கும் போட்டுக்கலாம், இல்லை தால் பண்ணுறதுன்னா அதையும் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் ஈஸியாக ஆற்றுலேயே சாம்பார் பொடி பண்ணலாம். பேக்கெட் சாம்பார் பொடியை வாங்கி அது எக்ஸ்பைரி டேட் எப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக நம்மளே இப்படி ஈஸியாக சாம்பார் பொடி இருந்தால் இது சாம்பார் பண்ணலாம். இதில் பொரியலுக்கு மேலேயும் போட்டுக்கலாம், இல்லை தால் பண்ணுறது சாம்பார் போர் அடிச்சு கொடுத்தோன்னா தாலுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். ஃபாஸ்ட், ஃப்ரெஷ் அண்ட் பெஸ்ட். ஹோம் குக்கிங் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹெல்த்.